So given a sorted array of size n and a number x, you need to find the number of occurrence of x. ஒரு sorted array கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க x. இந்த x இங்கே எத்தனை வாட்டி வந்திருக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு, 4 வாட்டி வந்திருக்கு. அதனால 4 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் log n. அப்போ நம்ம அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணி போயெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஈஸியாக ஜாலியாக அப்படியே ஒரு நம்பராக போய் எக்ஸ் வந்துச்சா ஒரு கவுண்டர் வச்சுக்கிட்டு அந்த கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். பட் அதை பண்ணக்கூடாது. நம்ம இப்போ லாகன்னாலே நம்ம என்ன பண்ணணும், பைனரி சர்ச் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பாயிண்ட்ரு எண்ட் பாயிண்ட்ரு அப்படி வச்சு யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பைனரி சர்ச் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம பைனரி சர்ச்சை வச்சு வாட் யூ கேன் ஃபைண்ட் இஸ் இதோடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸும் இதோடைய எண்ட் இண்டெக்ஸும் கண்டுபிடிக்கலாம். 2 வாட்டி பைனரி சர்ச் பண்ணலாம். ஒரு பைனரி சர்ச் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு பைனரி சர்ச் வந்து எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்ஸ் இதை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், இண்டெக்ஸ் பாருங்கள் 0 1 2 3 4 5 5 - 2 + 1 இதுதான் எத்தனை 2 வந்திருக்குன்னு அர்த்தம். எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், பைனரி சர்ச்சில் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆப்வியஸாக மிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மிட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிட்டு வந்து நம்ம தேடுற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணலாம், நம்மளுடைய எண்ட் பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேடி ஸ்டார்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கணும். இதே பண்ணணும் திருப்பி. அடுத்த எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மிட் பாயிண்டர் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட்டை இதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கணும். இங்கே வந்து எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நம்ம அதுக்கு முன்னாடி என்னன்னா, எப்போ வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கோ, இப்போ மிட்டு கண்டுபிடிச்சிட்ட இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட்டாக கூட இருக்கலாம்ல, அந்த மிட் பாயிண்டரே ஸ்டார்ட்டாக கூட இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஒரு வேரியபிளில் ஸ்டார்ட்ன்ற வேரியபிளில் இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் 2 இல்லாமே கூட இருக்கலாம். ரைட். ஸோ அந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அடுத்து இன்னொரு வாட்டி எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ். ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா, சிம்பிளாக எத்தனை நம்பர் இருக்குன்றது தானே இதை கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் யூ வில் டூ இஸ் வி ஃபைண்ட் த ஸ்டார்ட் இண்டெக்ஸ். கரெக்டா? ஸோ இன்ட்டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஃபைண்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு. அதுக்கு அரேவை பாஸ் பண்ணுறேன், என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அதோடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எனக்கு பாஸ் பண்ணுறேன். அப்புறம் இன்ட்டு எண்ட் இண்டெக்ஸ், இது வந்து ஃபைண்ட் எண்ட் இண்டெக்ஸ், அதுக்கு அரேவை பாஸ் பண்ணுறேன், அந்த வேல்யூ எண்ட் இண்டெக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ரிட்டர்ன் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. அவ்வளோதான், என் வேலையே முடிஞ்சு. ஸோ இப்போ நான் வந்து I have to write the function for this, right? Find start index. இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு இண்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, int find start index, அதுக்கு என்ன பாஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அரேவை பாஸ் பண்ணுறோம். ஸோ int arr கமா int x, எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கோட் அடிச்சிட்டோம், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க கோட் அடிச்சிட்டோம்னா எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க கோடு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன ஆகும், பைனரி சர்ச்சில் வந்து ஸ்டார்ட் பாயிண்டர் 0வாக இருக்கும், எண்ட் பாயிண்டர் வந்து நம்ம அரே லென்த்து -1, இது பைனரி சர்ச் பண்ண போகிறோம். ரைட்டு. ஸோ ஐடியலாக என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு பாயிண்டர் இங்கே ஒரு பாயிண்டர் வச்சுட்டோம். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம், ஸ்டார்ட்டை எப்படி நவுத்த போகிறோம், எண்டை எப்படி நவுத்த போகிறோம், ஸ்டார்ட் எப்படி நவுத்த போகிறோம், எண்டை எப்படி நவுத்த போகிறோம். ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் அ லூப். while start is less than or equal to end pointer. ரைட். என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு மிட்டு கண்டுபிடிக்கணும்.
mid is equal to start plus end pointer divided by 2. இப்போ mid கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம mid வேல்யூ வந்து நம்ம x வேல்யூக்கு சேமா இருக்கு அப்படின்னா இப்போ mid வேல்யூ வந்து நமக்கு தேட வேண்டிய வேல்யூக்கு சேமா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இது வரைக்கும் இது ஸ்டார்ட் பாயிண்டர் கரெக்டா, which is 0. இது end pointer கரெக்டா, which is the array length -1. இது mid pointer. இப்போ mid pointer xக்கு சேமா இருக்கு, நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும் கரெக்டா. xக்கு சேமா இருக்கு அப்படின்னா இந்த இண்டெக்ஸை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரிசல்ட் என்ற வேரியபிளில் இந்த மிட்டை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய எண்டு பாயிண்டரை மிட்டு -1 கொண்டு வரணும். அதாவது என் எண்ட் பாயிண்டரை இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஸ்டார்ட் வேல்யூ இந்த பார்ட்டில் தான் இருக்கலாம். கரெக்ட். எல்ஸ் இஃப் நம்ம தேடுற வேல்யூ இந்த வேல்யூ வந்து நம்ம பார்க்குற வேல்யூவை விட ஜாஸ்தியாக இருக்கு, ஈக்குவலாக இருந்தால் இது ஓகே. இந்த வேல்யூ வந்து நம்ம தேடுற வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போ நம்ம தேடுற வேல்யூ லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 தேடுறோம், இங்கே 3 இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 வந்து சார்ட்டட் அரே, அதனால் லெஃப்ட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ லெஃப்ட் சைடில் போய் தேடணும். அப்போ எண்ட் பாயிண்டரை மிட் -1 கொண்டு போகணும். எல்ஸ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவலாகவும் இல்லை கிரேட்டராகவும் இல்லை, அப்போ லெஸ்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம தேடுற வேல்யூ வந்து சப்போஸ் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குன்னா என்ன, இங்கே 1 இருக்குன்னா என்ன அர்த்தம்? ரைட் சைடில் 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்டார்ட் பாயிண்டரை மிட் +1. ஓகே, இப்படியே பண்ணிட்டு இந்த லூப் பண்ணிகிட்டே போகும்போது ஃபைனலாக என்ன ஆகும்? உன் ரிசல்டன்ட்டில் எப்பப்பெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் உன் ரிசல்ட்டில் அந்த மிட் வேல்யூ இருக்கா, அதுதானே ஸ்டார்ட் பாயிண்டராக இருக்கும். கரெக்ட். ஸோ உன்னுடைய ரிசல்ட்டை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபஸ்ட்டு மிட் இதுவாக இருக்குமா, அதுக்கப்புறம் என்ன வருது? எண்ட் பாயிண்டர் இங்கே வந்துடுது, ஸ்டார்ட் பாயிண்டர் இங்கே வந்துடுது, அப்புறம் மிட்டு இதுவாக இருக்குது. இப்போ மிட் இஸ் லெஸ்ஸு, அப்போ ஸ்டார்ட் பாயிண்டரை இங்கே தூக்கிடுறேன். இப்போ ஸ்டார்ட் பாயிண்டர் எண்ட் பாயிண்டர் ஈக்குவல், இப்போ இதுவும் ஈக்குவல். இப்போ ரிசல்ட் வந்து மிட்டுக்கு ஆகிடுது. எண்ட் பாயிண்டரை லெஸ் பண்ணும்போது அடுத்த லூப் விட்டு வெளியே வந்துடும். உன்னுடைய ரெஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ இருக்கும், அதாவது ஸ்டார்ட் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது இதே ஃபங்க்ஷனை அப்படியே ஆட்டையை போடுறோம். அப்படியே போட்டு இது என்ன? ஃபைண்ட் த எண்ட் இண்டெக்ஸ். எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன அப்படின்னா, எண்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்ம வேல்யூ ஈக்குவல் ஆகுனா ரைட் சைடில் போகணும் கரெக்டா. அப்போ என்ன ஆகும்? ஸ்டார்ட் பாயிண்டரை மிட் +1 கொண்டு போகணும். மற்றபடி இது வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ரைட் சைடில் போகணும், லெஃப்ட் சைடில் போகணும்லாம் சேம் தான். ஃபைனலாக இதை பண்ணி விட்டுடலாம், அதே தான் பண்ணணும். ஓகே, let's see if it works. So 2 issues. ஒரு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. எந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணல, அது ஒரு எரர் வந்துச்சு. அப்புறம் வந்து சப்போஸ் நம்ம தேடுற வேல்யூ அரேல இல்லைன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் +1 பண்ணக்கூடாது. நம்ம தேடுற வேல்யூ இல்லைன்னா அப்பயே வேல்யூ இல்லைன்னு ரிட்டர்ன் 0 பண்ணிடும். ஓகே, நவ் ஆல் த டெஸ்ட் கேஸ் ஆஃப் பாஸ்ட்.